ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎன்ஜேஎல் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th சயின்ஸ் உடைய இம்பார்ட்டண்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், அதாவது டைட்டில் என்னென்ன, மொத்தம் எத்தனை டைட்டில்னு பார்த்துக்கலாம். மொத்தம் 25 டைட்டில், அதாவது 25 லெசன்ஸ் படிக்கணும் இந்த ஆனுவலுக்கு. அதில் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக நீங்கள் என்னென்ன எழுதுவீங்கன்னா 2 மார்க் எழுதுவீங்க. 1 மார்க் 12 வரும். பேட்டர்ன் சயின்ஸ் பேட்டர்னா இதான் சூஸ் 12, அந்த சூஸுமே 12 தான் வரும். சூஸ் 12. நெக்ஸ்ட்டு 2 மார்க் வரும். 2 மார்க் 14 2 மார்க் வரும். அதாவது 14 மார்க்குக்கு 2 மார்க். அப்போ நீங்கள் 7 எழுதணும். இங்கே 12மே எழுதணும். நெக்ஸ்ட்டு இது 4 மார்க் வரும்ப்பா. 4 மார்க் இது 7 எழுதணும். 7 4s are 28. நெக்ஸ்ட்டு 7 3s are 21, அதாவது 7 மார்க். சம்டைம்ஸ் 5 மார்க் ஒன்றும் 2 மார்க் ஒன்றும் சேர்த்து 7 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கிற பட்சத்தில், அந்த கொஸ்டினோட ஆன்சர் கம்மியாக இருக்க பட்சத்தில் மாற்றுவாங்க. இது நீங்கள் 3 எழுதணும். இப்போது ஒரு கொஸ்டின், இப்போ 28வது கொஸ்டின் ஏ ஆர், இந்த ஏ இல்லைன்னா நீங்கள் பி எழுதணும். இது 29 கொஸ்டின். ஒன்று ஃபிசிக்ஸில் இருந்தும், ஒன்று கெமிஸ்ட்ரியில் இருந்தும், ஒன்று பயாலஜியில் இருந்தும். அதாவது இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 1 2 3 5 6 7 8 லெசன்லேருந்து எழுதுவீங்க. மீதி இருக்கிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேலே இருக்கிறது 1 2 3 4 5 6 7 7 லெசன். கெமிஸ்ட்ரியில் 7லேருந்து ஒரு டீட்டெயில், 9 பயாலஜியில் 8லேருந்து ஒரு டீட்டெயில், மீதி ரிமைனிங் எத்தனை லெசன்ஸ் 9 லெசன்லேருந்து ஒரு டீட்டெயில். இது 3லேருந்து ஒரு 7 மார்க், 3 7 மார்க் எழுதுவீங்க. இப்போ என்னென்ன அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் லெசன், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து ஒரு 7 மார்க் வரும், ஒரு 4 மார்க் வரும், ஒரு 2 மார்க் கண்டிப்பாக இது லெசன் கேட்பாங்க. வாங்க பார்க்கலாம். நீங்கள் 1 மார்க் எல்லாமே பார்த்துக்கோங்க பசங்களா. 1 மார்க்கில் எந்த இம்பார்ட்டன்ஸ் இதான் கேட்பாங்க அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது, எல்லாமே படித்தாகணும். இப்போ 2 மார்க்னு எடுத்துட்டோன்னா மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க, எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டு கம்பல்சரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது நிறைய பேப்பரில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 1 பார்த்துக்கோங்க. மாஸ் அண்ட் வெயிட் எது பார்க்குறீங்களோ இல்லையா தரவாக பார்த்துக்காங்க. இது ரெண்டுத்துலேருந்து ஒரு 4 மார்க் வந்துடும்ப்பா. இது நான் சொன்ன இந்த 2 மார்க் 1 2 3 2 மார்க்லேருந்து ஒரு 2 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயில் எதை பார்க்குறீங்களோ இல்லை இதை பார்த்துக்கோங்க, ஒரு 7 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஷன். இதில் இருந்து ஒரு 7 மார்க் வரும். இந்த ஃபஸ்ட்டு 2 லெசன்லேருந்து எதனா ஒரு 7 மார்க் கேட்டுருவாங்க. இதில் என்னென்ன வெலாசிட்டி, நெக்ஸ்ட் கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, இதுதான் இதில் கேட்குற 2 மார்க். இதில் 4 மார்க் எதுவும் வராது, 1 மார்க் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஒரு 7 மார்க். இது ஒரு 4 மார்க்கில் கேட்கலாம். இதில் நீங்கள் நியூமரிக்கல் வேல்யூ பார்க்கணுமானா ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நியூமரிக் கம்பல்சரி 2 மார்க்கில் வரும். நெக்ஸ்ட்டு கம்பல்சரி 4 மார்க் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்காக வரும். பயாலஜிலேருந்து வரலாம், கெமிஸ்ட்ரியிலேருந்து வரலாம். தேர்ட் லெசன் ஃப்ளூயிட், அதாவது நீர். அந்த ஃப்ளூயிடில் இதில் இருந்து லாஸ்ட்டு 2 கொஷின், அடுத்து ஃபஸ்ட்டு கொஷின் 3 பார்த்துக்கோங்க. இதுலேருந்து 1 எழுதிடுவிடலாம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாரோமீட்டர் அண்டு ஹைட்ரோமீட்டர். ஹைட்ரோமீட்டர் இங்கே இருக்குது, 4th ஹைட்ரோமீட்டர். நெக்ஸ்ட்டு இது 7 மார்க்கில் 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு இது 4 மார்க், இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் இது பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நியூமரிக்கல் ப்ராப்ளம் இதில் பார்க்கணும். இதில் செகண்ட் சம் பார்த்துக்கோங்க. Next, fourth lesson,
எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இதில் நீங்கள் என்ன 1 மார்க் எல்லா லெசனும் பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் வந்து கான்செப்ஷுவல் கொஸ்டின் பார்க்கணுமானா சில டைம்ஸ் கேட்கலாம். தட் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு சென்டம் வேணாம்ப்பா, பாஸ் ஆனால் போதும், ஒரு 75க்கு ஒரு 60 above வந்தால் போதும் அப்படின்றவங்க நான் சொல்கிறது மட்டும் பாருங்கள். இதில் வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் அண்ட் ஹியர் போத் 7 and 8. இதில் எக்ஸசைஸில் வந்து செகண்ட் ஒன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த லெசன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன் வந்து மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். இந்த லெசனில் வந்து என்னென்ன பார்த்துக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் இந்த கொஷின் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து இந்த மேலே கொடுத்துருக்கு 1 2 3 4 5 2 மார்க் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் வந்து லைட். லைட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டீட்டெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா ஸ்கூல் கொஸ்டின்ஸ்லேயும் இருக்குது, எல்லா கவர்மெண்ட் பேப்பர்லேயும் இருக்குது. இது ரிப்பீட்டடாக இருக்குது நான் பார்த்த கொஸ்டின்ஸில். நெக்ஸ்ட் இதில் இந்த லாஸ்ட்டு 2 மட்டும் பாருது. அதாவது லாஸ்ட் என்ன சொல்லுவாங்க, 4th and 5th அண்டு இது வந்து 4 மார்க் மேக்னிஃபிகேஷன். இதில் வந்து எப்படி தருவாங்கன்னா வாட் இஸ் மீன் பை மேக்னிஃபிகேஷன், ரைட் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் சைன்லாம் கேட்க மாட்டாங்க. இதில் 2 கொஸ்டினோட முடிச்சிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? நெக்ஸ்ட் ஹீட். ஹீட் லெசனில் சவுண்டில் ஹீட் லெசனில் ரொம்ப கொஸ்டின் இருக்கும்னு நினைப்பீங்க. இதில் வந்து இதையும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இது 2த்தில் ஒன்று வரலாம், வராமலும் போகலாம். இந்த லெசன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இதை எக்ஸப்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து கண்டக்ஷன் பார்த்துக்கோங்க, கன்வெக்ஷன், ரேடியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துக்கோங்க. Why do people prefer wearing அந்த கொஸ்டின், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தெர்மல் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி. இது அப்படியே 10த்துக்கும் வரும். ஸோ ப்ளீஸ் இப்போவே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நெக்ஸ்ட் சவுண்ட் லெசன். சவுண்ட் லெசன் வந்து சவுண்ட் லெசனில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் நான் சொல்கிறேன் என்னென்னு மட்டும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு கண்டினியூஸாக 3 பார்த்துக்கோங்க, மீதியெல்லாம் ஒமிட் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில் அண்ட் தேர்ட் டீட்டெயில், இதை படித்தாலே போதும். இதில் நியூமரிக்கல் வேல்யூ பார்க்கணுமா அப்படின்னா ஆமாம் பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 9th லெசன் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் அப்படின்னா வந்து அண்டம். அந்த அண்டத்துலேருந்து ஒரு கொஷின் வரும். அண்டத்தையே கொடுத்து வச்சுக்கிறாங்க, அதே இந்த கொஷின் கேட்க மாட்டாங்களா? வாட் இஸ் சோலார் சிஸ்டம், வாட் இஸ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி, வாட் இஸ் சேட்டலைட். ஸ்டேட் கீப்பர்ஸில் வந்து ஒரு 4 மார்க். ஓகேவா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஃபேக்டர்ஸ் மேட் லைஃப் ஆன் எர்த் பாசிபிள், இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயில், செகண்ட் டீட்டெயில். ஃபஸ்ட் ஒன் வந்து 7 மார்க், உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 10th லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ். இதில் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிற கொஸ்டின்ஸ் காட்டுறேன், மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7 மார்க். இப்போ வந்து 12th லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் மொத்தமாகவே இருக்குது. பட் இதில் இருந்து ஒரு
2 மார்க் 5 மார்க். இதுவும் ஒரு 2 மார்க்கில் வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 7 மார்க்காவோ இல்லை தனி 2 மார்க்காவோ கேட்கலாம். இல்லை இது ரெண்டுத்தையும் சேர்த்து 7 மார்க்காவோ இதை மட்டும் ஒரு 2 மார்க், எப்படி வேணால் இந்த 3 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் பாண்டிங் அதாவது அந்த லெசனில் இருந்து நான் மார்க் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ். அதில் ஃபஸ்ட்டு, 3rd, 8th, நெக்ஸ்ட்டு 10th, 12th, 14th and 1st. Then detail 5th and 4th. Next lesson, acid and bases and salts. இந்த லெசனில் மார்க் பண்ணிக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. பேஸ்டு ஆசிட் பார்த்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் ஆசிட் வந்து 4 யூசஸ் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 4 மார்க்கில் கேட்கலாம். அக்வாரிகியா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ பென்சிலில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து 7 மார்க்காக கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் லெசன், ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, காட்டினான்னு தெரியல, பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? இந்த லெசன், அதாவது 18th லெசனில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் தேர்ட் டீடைல் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜைலம் மார்க் பண்ணியிருக்கேன். எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜைலம் கூட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன், பிளான்ட் ஃபிசியாலஜி. இதில் மார்க் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன், ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். இது வந்து 20th லெசன். இதில் மார்க் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் டிஸ்டிங்விஷ் கூட பார்த்துக்கோங்க. எல்லாமே டிஸ்டிங்விஷ் வந்து ஆல், ஏன்னா பிகாஸ் எது வேணால் இந்த லெசன் வந்து கேட்கலாம். அடுத்த லெசனில் குவெஷுவேக்கார் மெராஸ்மஸ்னு இதில் அதுவும் சொல்கிறேன். இதில் இப்போதைக்கு வந்து எக்ஸ்க்ரீஷன் அண்ட் செக்ரீஷனும் ஐசோமஸ் அண்டு கேனிஸ் அது பார்த்துக்கோங்க. இதில் வந்து மார்க் பண்ணிக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா? போகலாமா நெக்ஸ்ட் லெசன்? நெக்ஸ்ட் லெசன் இஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். இந்த லெசனில் நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 2 கோஷியக்கா மெராஸ்கஸ் அண்ட் மைக்ரோனியூட்ரியன்ஸ் இது 2 சேர்த்து 7 மார்க்லையும் கேட்குறாங்க, 4 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்துக்கோங்க, இது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த லெசனில் டீட்டெயிலில். நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ், வேர்ல்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். இந்த லெசனில் வந்து மார்க் பண்ணிக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்தாச்சா? ஓகே, பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 23rd லெசன், எக்கனாமிக் பயாலஜி. இந்த லெசனில் மார்க் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த 3rd கொஸ்டின், வாட் இஸ் வெர்மி காம்போஸ்டிங். மற்றதெல்லாம் இங்கே இருக்கிறது தான். நெக்ஸ்ட் லெசன், என்விரான்மெண்டல் சயின்ஸ். இந்த லெசனில் மார்க் பண்ணிக்கிற கொஸ்டின்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 8th கொஸ்டின், ஃபஸ்ட் டீடைல், செகண்ட் டீடைல். நெக்ஸ்ட்டு இதில் வந்து வாட் இஸ் வாட்டர் ரீசைக்ளிங் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், தட் இஸ் கம்ப்யூட்டர் போர்ஷன், அதாவது கம்ப்யூட்டரில் வரக்கூடிய போர்ஷன். நெக்ஸ்ட் லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது 2 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, இல்லை கேட்காமலும் போகலாம். நெக்ஸ்ட்டு 1 மார்க், ஆல் 1 மார்க். இப்போ என்னென்ன கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். ஆல் 1 மார்க் அகைன். ஸோ 1 மார்க். ஓகே, ஆல் 1 மார்க். நான் சொன்ன 2 மார்க். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன 5 மார்க். நான் சொன்ன 4 மார்க். ஓகேவா? இதை பார்த்துக்கிட்டிங்கனாவே 75க்கு
70 அபோவ் கண்டிப்பாக எடுக்கலாம். எதுக்கு அந்த 5 மார்க் வரனா கம்பல்சரி, அது திடீர்னு ஓனாக கேட்கலாம். ஓகேவா? அதுக்காக தான். இப்போ ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிக்கல்ஸில் ஒரு 25க்கு மேக்ஸிமம் 25 போட்டுருவாங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் எந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இதில் வந்து 70 அபோவ் எடுக்கிறதுக்கு 100% கேரண்டி. ஓகேவா? தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ. பாய் பாய்.